ஸ்ரீ ரேவா காண்டம் குமரேஸ்வர என்று அழைக்கப்படும் குமார ஈஸ்வர தீர்த்தத்தின் மகத்துவம். மார்க்கண்டேய முனிவர் கூறினார், அரசரே, ஒருவர் சிறந்த குமாரேஸ்வரரிடம் செல்ல வேண்டும். இது அனைத்து தீர்த்தங்களிலும் மிகவும் பிரபலமானது. இது அகஸ்தியேஸ்வரரின் அருகிலேயே உள்ளது. முன்னர் மன்னரே, அனைத்து பாவங்களையும் அழிப்பவரை மிகுந்த பக்தியுடன் சாந்தப்படுத்திய பின்னர் ஷண்முகனால் ஆன்மீக சக்தி அடையப்பட்டது. தீர்த்தத்தை நாடுவதன் மூலம் அவர் தேவர்களின் படையின் தளபதியானார். அவர் அனைத்து எதிரிகளையும் அழித்தார். அந்த உன்னத ஆன்மா தீர்த்தத்தை நாடுவதன் மூலம் உமிழும் பிரகாசத்தை பெற்றார். அன்றிலிருந்து நர்மதை நதிக்கரையில் உள்ள அந்த இடம் ஒரு தீர்த்தமாக மாறியது. மனதை ஒருமுகப்படுத்தி புலன்களை கட்டுப்படுத்தி அந்த தீர்த்தத்திற்கு ஒருவர் செல்ல வேண்டும். குறிப்பாக கார்த்திகை மாதம் 14ஆம் நாளிலும் 8வது நாளிலும் மலை மகளின் இறைவனை தயிர், பால் மற்றும் நெய் கொண்டு நீராட்ட வேண்டும். இந்த நிகழ்ச்சி மற்றும் அரிசி பந்துகளை உரிய முறையில் வழங்க வேண்டும். வேதங்களில் தேர்ச்சி பெற்று 6 புனித சடங்குகளில் முறையாக ஈடுபட்டுள்ள பிராமணர்களால் கொடுக்கப்படும் அனைத்தும் நித்தியமானவை. பாண்டுவின் மைந்தனே, மற்ற அனைத்து தீர்த்தங்களையும் கொண்ட இந்த தீர்த்தம் அரசரே சிகிவாகனரால் ஸ்கந்தனால் உருவாக்கப்பட்டது. இவ்வாறு குமாரேஸ்வரரை தரிசனம் செய்ததன் முழு பலனும் உங்களுக்கு கூறப்பட்டுள்ளது. குமாரேஸ்வர தீர்த்தத்தை தரிசிப்பதன் மூலம் அரசரே, பாண்டுவின் மைந்தனே, குமாரேஸ்வரரை தரிசிப்பதன் மூலம் பலன் கிடைக்கும். இறந்தவுடன் அவர் ஸ்வர்க்கத்தை அடைகிறார். ஈஸ்வரனாரால் பேசப்பட்டது உண்மையாகும். 63ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.